எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். அவனுக்கு பயப்படாதே என்றான். தேவ தூதன் எலியாவை பார்த்து சொல்லுகிறான், நீ அவனுக்கு பயப்படாதே என்று சொல்லி. இன்றைக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று தெரியாமல் நீங்கள் கலங்கின சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறது, இதை நான் எப்படி ஜெயிப்பேன் எனக்கு தெரியவில்லை, இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பல யோசனைகள் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டு உங்களை அங்கலாய்த்து கொண்டு உங்களை அலக்களித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு எலியாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு என்னை உங்களுக்கு அனுப்பி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பயம் உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கலாம். மேலே வளர முடியாமல், ஜபத்தில் வளர விடாமல், வேத வாசிப்பில் வளர விடாமல், எந்த வேலையும் செய்ய விடாமல், தன்னை அறியாமல் நடக்காத ஒரு காரியம் நடப்பது போல ஒரு யோசனைகள் உங்கள் இருதயத்தில் ஓடுகிறபடினால் உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம். ஒருவேளை இரவு நேரம் வந்தாலே சிலருக்கு பயம் வரும். ஐயோ, இந்த இரவை நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியல, இந்த இரவு நேரத்தை நான் எப்படி ஜெயிப்பேன்னு தெரியல, இரவில் எனக்கு வருகிற பிரச்சனைகள், வருகிற கனவுகள், வருகிற போராட்டங்களை எப்படி ஜெயிப்பேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி பல காரியங்களை யோசித்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், பயப்படாதே என்று சொல்லி. நீங்கள் எப்பேற்பட்ட பயமாய் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய கரத்தை கொண்டு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் பயப்படாதிருக்க வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். எப்பொழுது இந்த பயம் நம்மை விட்டு போகுமாம்? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது திட மனது இருக்கும். நம் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்கிறோமோ, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமோ, நமக்குள்ளாக உண்டாகிறது முதலாவது என்ன தெரியுமா? ஒரு திட மனது, ஒரு தைரியம் உண்டாகும். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் நிற்க வேண்டும். எனக்கு திட மனது வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். காரணம் என்ன? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய பயங்களை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களை வாழ வைப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலத்த கருத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யாரெல்லாம் பயத்தில் சிக்கப்பட்டு என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்து கலங்கி ஆண்டவரே பல கேள்விகள் உட்கார்ந்திருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய பயத்தையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நீக்கி போடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தில் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை பெருகுவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசு என்கிற நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். இந்த நாள் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.